வீதியெல்லாம் பறந்துருச்சு, தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாம். லெவலுங்க. பாப்பா என்னமோ ஈங்குது. உனக்கு என்னடா அது ஈங்குது? என் மைக் எடுத்து அது பேசிக்கிட்டு இருக்குது வாயில் வச்சு. வாவ், ஜம் ஜம்முல ரெடி ஆயிடுச்சுங்க. வாத்து வருவல் சத்தம் கேக்குதுங்களா? விடுது பாருங்க. பப்பிள்ஸ் எல்லாம் பாருங்க, என்ன தெரியுதுங்களா? சூப்பரா 2xல போட்டுங்களுக்கு. அப்படியே எடுத்து இப்படி கடிக்க கூடாதுங்க. இந்த மாதிரி குழம்புல அப்படி ரைட்டு அப்படி லெஃப்ட் டிப் பண்ணிக்கணும். வேற லெவல் பாப்பா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழின் அனைத்தும் உண்மையே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாத்து வறுவல் தாங்க செய்ய போறோம். இப்போ வந்து நம்ம வாத்து கடைக்கு தான் போறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்கு, அதுக்கப்புறம் காடை இருக்கு, நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி இருக்குங்க. அப்புறம் நாட்டுக்கோழி கிராஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாட்டுக்கோழி கிராஸ் இருக்கு, ஆந்திரா நாட்டுக்கோழி கிராஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வாத்து தான் வாங்கலான்னு போறோம். சப்போஸ் வாத்து இல்லைன்னா என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை நாட்டுக்கோழி வாங்கலாம், இல்லைன்னா ஆந்திரா நாட்டுக்கோழி கிராஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாப்புல. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஏதாச்சும் நான் மீட் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த மாதிரி கடை வச்சுக்கிற எல்லாமே இருக்குங்க. ஆந்திரா நாட்டுக்கோழி கிராஸ் இருக்கு, பண்ணக்கோழி இருக்கு, எல்லாமே இருக்கு, வாங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. அதனாலதான் சரி, எனக்கு பயங்கர சளிங்க, சளி பிடிச்சிருச்சு. அதனால சரி வாத்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேங்க. அதனால நம்ம போய் வாத்து எடுப்போம், இது ஒரு வீடியோவை பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டுங்க. ஒருவேளை சப்போஸ் வாத்து இல்லைன்னா என்ன வாங்குறேன்னு எனக்கு தெரியல. காடை வாங்குவோனா அல்லது நாட்டுக்கோழி வாங்கணும்னு தெரியலைங்க. போலாங்களா? வாங்க மக்களே போவோம். மக்கள்ஸ் அண்ணனுடைய கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே வந்து போர்டு வச்சிருக்கிறாப்புல, விஎஸ்எம் நாட்டுக்கோழி பண்ணைங்க. இங்கே வந்து தரமான நாட்டுக்கோழிகள், ஆந்திரா கோழிகள் மற்றும் வாத்து கிடைக்குங்கிறாரு. அதாவது இங்கேயே சுத்தம் பண்ணி வெட்டிக்கு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதாவது நாட்டுக்கோழிலேயே வந்து கிராஸுங்க, அது வந்து ஆந்திரா கிராஸுங்களாமா. அது எப்படி என்னன்னு தெரியல. சரி, அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ அண்ணன் கடைக்கு வரணும்னா நாம் வந்தது இந்த வழிங்க. இது வந்து வசந்தபுரங்க. இது வழியாக தான் நம்ம வந்தோம். இப்படி போனீங்கன்னா கபரமலை ஜால்ரபாளையங்க. இந்த சைடு வந்து வசந்தபுரம், இந்த சைடு வசந்தபுரம். அதாவது ரெண்டு வழிங்க. இந்த ரெண்டு வழியுமே வந்து வசந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய வழி. இது மட்டும் கபலேர்மலை ஜால்ரபாளையங்க. இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் இங்கே போர்டு வச்சுருப்பாரு, விஎஸ்எம் நாட்டுக்கோழி பண்ணைன்னு சொல்லி. அன்னைக்கு போகலாங்களா? வாங்க மக்களே போவோம். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலாக வாத்து வாங்குறதுக்கு வந்தாச்சுங்க. வாத்தை துரத்தி தான் பிடிக்கணுமாம்மா. ஆமாம். ஓ, இதெல்லாம் என்ன கோழின்னது? இது என்ன ஆந்திரா கிராஸானா இல்லை? இது வந்து என்ன கிராஸ்? அது இது நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஓ மக்கள்ஸ், இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. ஓகே, எல்லாம் பங்கமாக இருக்கு. இதெல்லாம் எப்படிண்ணா ரேட்டு? ஒரு கிலோ 330 வெட்டி கொடுத்தா. மக்கள்ஸ் பாருங்க, போது பாருங்களா வாத்து எல்லாம். அண்ணன் வந்து கூண்டில் இருந்து அதெல்லாம் நீக்கி விட்டாரு. இப்போ வாத்தை துரத்தி தான் பிடிக்கணும். அதெல்லாம் ஓடுதுங்க, எப்படி பிடிக்க போறதுன்னு தெரியல. இது ஒரு நல்ல ஜாலியாக இருக்குது இல்லை? போச்சுங்க, பிடிச்சிட்டாங்க. 2 பிடிச்சிட்டாரு. வீதியெல்லாம் பறந்துருச்சு, தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாம். இப்போதைக்கு 1. இது நம்ம வேணா? இது ஆண் வாத்தா பெண் வாத்தானா? ஆண் வாத்து. அதே மகள்ஸ், நாம வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வாத்துங்க. இது நல்லா இருக்கு. ஏன்னா குழம்புக்கு பெண் வாத்து நல்லா இருக்குமா ஆண் வாத்து நல்லா இருக்குமாண்ணா? ஆண் வாத்து தான் நல்லா இருக்கு மக்கள்ஸ். அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் வாத்தை க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது அப்புறம் நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியதான். அதுக்குள்ளே என்னென்ன உள்ள செட்டில் இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துடலாம். வாங்க போய் பார்ப்போம். அண்ணா இதுனா இதெல்லாம் வந்து ஆந்திரா கிராஸுங்களா மக்கள்ஸ்? இதுதான் வந்து ஆந்திரா கிராஸுங்களாமா. ஏன்னா பண்ணக்கோழி மாதிரியே தெரியுது. ஏன்னா ஆந்திரா கிராஸ். ஏன்னா 4 கிலோ 5 கிலோ வரும். இதுக்கெல்லாம் எப்படின்னா? ஓ, கிலோ வந்து 280 ரூபா. வெட்டி தரதோட 300ங்களா? இல்லை கறி. ஓ ரைட்ண்ணா. ஓகே, இது ஆந்திரா கிராஸ். ஓகே மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கல்ல, அதுதான் வந்து ஆந்திரா நாட்டுக்கோழி கிராஸுங்களாமா.
ஏன்னா பண்ணக்கோழிலாம் அண்ணங்கட்டு கிடையாதுங்க, எல்லாமே நாட்டுக்கோழியில் கிராஸு, இது மட்டும்தான். ஏன்னா ஃப்யூச்சரில் ஈது வேணால் காடை ஈது கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. காடை கொண்டாந்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுண்ணா முட்டை வைக்கிறது. ஓ, இது முட்டை வைக்கிறது, நம்ம வீட்டுக்கு வளர்த்துறோன்னா வாங்கிட்டு போயிடலாம். இதில் ஒரிஜினல் நாட்டுக்கோழியாண்ணா? 250 முட்டை வருஷத்தில் 250 மூட்டை வைக்குமாண்ணா? ஓ மக்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 250 முட்டை வைக்கிங்களாமா. அதாவது நாட்டுக்கோழிங்க, நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய நாட்டுக்கோழி வருஷத்துக்கு 250 முட்டை வைக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான், நீட்டாக வந்துருச்சு. ஓகேங்க, அவ்வளோதான். அந்த மிஷினில் போட்டோன்னே எல்லாம் தனித்தனியாக பொங்கு தனியாக பிச்சு தள்ளிடுச்சுங்க. ஓகே, அடுத்தது கட்டிங் வேலை தான். கரண்டாண்ணா? கேஸு தான். ஓகே மக்கள்ஸ், வாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பொங்கை வந்து அதாவது பொங்கு க்ளீன் பண்ணியாச்சுங்க. அது மேலே இருக்கிற முழங்கும்பாங்க, இந்த முழங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக கேஸில் வந்து ஃபயர் பண்ணுறதுங்க. வேற லெவலுங்க. மக்கள்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, தமிழ்நாடு நாட்டுக்கோழி கிராஸு, ஆந்திரா நாட்டுக்கோழி கிராஸு, அப்புறம் வாத்து, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆடு விற்கிதுங்க. நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் உயிரோட ஆடு வந்து தராங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஆடு இருக்குங்களா? இங்கே பாருங்க, ஆடு இருக்குது. நம்ம பார்த்தோன்னே இந்த ஆடு வேகமாக வந்துச்சு, சிம்பிளி ஆடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு தான். ஓகே, நீங்கள் ஆடு இது வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதாவது எடையை வச்சு தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆடு வந்து 20 கிலோனா அப்புறம் 1 கிலோ எவ்வளவோ அதை வச்சு 20 கிலோங்கிறத அப்படியே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படியே லெக் பீஸா போட்டுறீங்களா? இதான் அப்படியே போட்டுருங்க. மக்கள்ஸ், 2 லெக் பீஸ் அண்ணனை வந்து 2 காலையும் அப்படியே ஃபுல்லாக ஒரு லெக் பீஸாக போட சொல்லிட்டேன். வாத்து லெக் பீஸுங்க, மீதியெல்லாம் கட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள்ஸ், வாத்தை வந்து அழகாக அண்ணன் வந்து வாத்தை நீட்டாக க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாரு. 300 ரூபாய்ங்க. நம்ம வாங்கின வாத்து 300 ரூபா. அண்ணா 300 தானே? ஓகே, 300 ரூபாங்க. வாங்கியாச்சு. கிளம்பி நீட்டாக வறுவல் பண்ணுவோம். மக்கள்ஸ், 1 கிலோ 80 கிராம் சூடாக வந்துருச்சுங்க. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகே மக்கள்ஸ், வாங்கியாச்சு. ஓகே மக்கள்ஸ், வாத்து வறுவல் செய்வதற்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கியாச்சுங்க. போய் ஜம்முன்னு செய்வோம். ஓகே ஓகே, பாய்யா. ஓகே. 15 minutes later. மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாத்து செய்வதற்கு தேவையான மளிகை ஜாமானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வாத்து வறுவல் செய்வதற்கு வந்து மசாலா சாந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இருங்க, பேக் கேமராவில் போய் மசாலா சாந்து ரெடி பண்ணலாங்களா? வாங்க மக்களே, பண்ணுவோம்.
மக்கள்ஸ் வாத்து வறுவல் செய்வதற்கான மசாலாங்க, அதாவது ஆட்டி வைத்த மிளகு சந்து. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் கசகசா, அப்புறம் பட்டை, சோம்பு, இது எல்லாமே போட்டு ஜம்முன்னு அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக தேங்காய் போட்டிருக்கிறோம். இதுதாங்க வாத்து வறுவல் செய்வதற்கு தேவையான மசாலா சாந்துங்க. ஓகேங்களா, வாங்க மக்களை போய் வறுவல் பண்ணலாம். வாத்து வறுவல் மக்கள்ஸ், நம்ம வாத்து வறுவல் செய்வதற்கான இடம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. பிளேஸ் சூப்பராக இருக்குதுங்களா, பாருங்க. சுற்றியும் நம்ம மாட்டு கொட்டாயிங்க, இங்கே தான் மாடு ஆடெல்லாம் வச்சுக்கிறோம். சரி, இங்கே பண்ணால் நல்லா இருக்கும், வீட்டில் செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு தான் நாம் வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கிறோங்க. சூப்பராக இருக்குதுங்களா? ஓகே மக்கள்ஸ், வாத்து வறுவல் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? வாங்க மக்களை பார்ப்போம். மக்கள்ஸ், வாத்து வறுவல் செய்வதற்கு முதலில் வாத்து வேணுங்க. 1 கிலோ வாத்துக்கறி வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கடலெண்ணெய், கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா, தக்காளி பழம், கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தலை, கறிவேப்பிலை தலை, சின்ன வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்புங்க. மக்கள்ஸ், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை, சோம்பு, இந்த மாதிரி எல்லாமே உள்ள கலந்துருக்குங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழ பூ, அன்னாச்சி பழ இலைங்க, இது வந்து அன்னாச்சி பழ இலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய்ங்க. ஏலக்காய் வந்து நாங்கள் ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ், ஏலக்காய் வந்து நாங்கள் ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து வாத்தோட கவிச்சி பிடிக்காதுங்க. அதனால நாங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் போட்டோம்னா வைங்களேன், வாத்தோட கவிச்சியை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருங்க. அதனால நாங்கள் ஏலக்காய் போடுறோம். நீங்கள் கவிச்சியோட நல்லா சாப்பிடணும் அப்படின்னா ஏலக்காய் போட வேண்டாம். ஓகேங்களா, வாங்க மக்களே ஆரம்பிப்போம். மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. வெற்றிகரமாக விரவு அடுப்பு. அதுக்கு மேலே நம்ம வாங்கின மண் சட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி வறுவல், மண் சட்டி வாத்து வறுவல். ஓகே மக்கள்ஸ், இப்போ தேவையான அளவு எண்ணெய்ங்க, கடல் எண்ணெய். ஓகே, ஊற்றுங்க, பார்த்துக்கலாம். மக்கள்ஸ், எண்ணெய் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வைத்த சின்ன வெங்காயங்க, கறிவேப்பிலை தலை, அப்படி வச்சதான் எனக்கு இதில் கவர் ஆகும். நறுக்கி வைத்த தக்காளி பழம், தேவையான அளவு உப்புங்க, மஞ்சத்தூள். ஓகேங்க, தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டாச்சுங்க. அடுத்தது சிக்கன் மசாலாங்க. மஞ்சத்தூளுக்கு அடுத்தது சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டாச்சு. அப்போ அதிகம் போட்டுறாத, நம்ம மசாலா அடிக்கணும், கரெக்டாக போடு. அனல் பறக்குதுங்க மக்கள்ஸ். உண்மையிலேயே அந்த வடை சட்டியில் செய்கிறத விட அதாவது மண் சட்டியில் செய்கிறது வேற லெவலில் இருக்குதுங்க. மண் சட்டி பொன் சட்டிங்கிற மாதிரி இது உண்மையிலேயே வேற லெவலுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. போடுங்க, பக்கத்தில் வச்சு போடு. பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பழ பூவு எல்லாமே போட்டாச்சுங்க. ஓகே, பங்கமாக இருக்கு மக்கள்ஸ். 2 லெக் பீஸை வெட்டிட்டு வந்துருக்குறோம். அதாவது வாத்தோடைய தொடையை அப்படியே போடுறோம். சரி 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 சரி, என்ன வேணும்? அப்படியே கொட்ட. அவ்வளோதான் மக்கள்ஸ், வெற்றிகரமாக ஜம்முன்னு வெட்டிக்கிட்டு வந்த வாத்தை ஃபுல்லாக இறக்கியாச்சுங்க மண் சட்டிக்குள்ள. 1 கிலோ 80 கிராம் வந்துச்சுங்க. பங்கமாக இருக்கு. சூப்பரான ஒரு வாத்து வறுவல். அப்போ 2 லெக் பீஸ், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஓகேவா, நீ கஷ்டப்பட்டு சமைக்கிற, அதனால உனக்கு. அருமை அருமை அருமை. பாருங்க மக்கள், சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த கறி மசாலா பொடிக்கும் நம்ம அந்த உள்ள வச்ச அந்த பட்டை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் உள்ள பங்கமாக போட்டிருக்கு. ஓகேங்க, ஆட்டி வைத்த மிளகு சாந்து ஜம்முன்னு ஊற்றியாச்சுங்க.
பாப்பாவை வச்சுக்கிட்டு வீடியோவே எடுக்க முடியலைங்க. ஒருத்தர் சமைக்கணும், ஒருத்தர் வீடியோ எடுக்கணும். இது பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்குதா இருக்கு. கட்டலில் போட்டால் அழுதுகிட்டே இருக்கு. சரி பாப்பா, கொஞ்ச நேரம் இரு பாப்பா. சரி 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 சரி. ஓ பார்க்குறியா? சரி பாப்பா. சூப்பர் சூப்பர். ஆட்டி வைத்த மிளக சாந்துங்க வாத்து வறுவலுக்கு சூப்பராக இருக்குது. இது ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் கலரே மாறும். ஏன் இந்த பாப்பா என்னமோ ஈங்குது? உனக்கு என்னடா பெரிய ஈங்குது? என் மைக் எடுத்து அது பேசிக்கிட்டு இருக்குது வாயில் வச்சு. என்னடா ஒரு மைக்கு காணாமேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ரைட் 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 ரைட். சேர்றா சேர்றா சேர்றா. இது நல்லா வேக்கட் விட்டா போதும். ஏன் பாப்பா? பாப்பா என்ன பேசிட்டு இருக்கு? தேவையான அளவு கண்ணு போங்க. ஓகே மக்கள்ஸ், தேவையான அளவு கறி மசாலா பொடிங்க. சும்மா லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா மிளகு சாந்தெல்லாம் போட்டுருக்குறோம். நம்ம மசாலா அடிச்சுன்னு வைக்கல, சாப்பிட முடியாது. ரைட்டுங்க. 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சிடலாங்க. ஓகேங்களா? ஓகே. மக்கள்ஸ், ஏன்னா மேலே ஒரு வீட்டில் ஏதோ மிளகா சாந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அங்கே ஜேசிபி நிற்குதுங்களா, அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது பாருங்க. இருங்க, பேக் கேமரா போய் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதாங்க மக்கள்ஸ்? அது வந்து நம்ம தங்கி இருக்கிற வீடுங்க. அங்கே வந்து நம்ம மிளகு சாந்தெல்லாம் அரைச்சோம். இப்போ நம்ம இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடம் வாங்க. இங்கே நம்ம சமைச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாயிங்க. அதாவது மாட்டு கொட்டாயி, ஆட்டு கொட்டாயெல்லாம் இங்கே போட்டுருக்குறோம். அந்த தீவனம் புண்ணாக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ரூம் சின்னதாக கட்டுனுதுங்க. அதனால சரி நம்ம அங்கே சமையல் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால நம்ம இங்கே பண்ணுவோம். அப்படியே பாருங்க, அப்படியே காத்தடிக்குது, அப்படியே சூப்பராக ஜம்முன்னு இருக்குதுங்க. அங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேக்கும். இங்கே அப்படியே இந்த இயற்கையா அப்படியே வாத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நாங்கள் இங்கே வந்துட்டுங்க. ஓகேங்களா? சரி மக்கள்ஸ், இப்போ கறி வந்துருச்சான்னு பார்ப்போம். எடுத்துக்கிறேன். என்னது போக வருதுங்க. சூப்பராக வந்துருச்சு பாப்பா, வந்துருச்சு. கொத்தமல்லி தலை போட்டுடலாம் மக்கள். சூப்பராக வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் மக்கள்ஸ், கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே தட்டத்தை வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்துச்சுன்னா ஓகேங்க. அப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். நெருப்பு வந்து தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் மக்கள்ஸ், ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. வாத்து வறுவல் நல்லா வெந்துட்டாப்பிள்ளைங்க, சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து குழம்பு செக் பண்ணணும், காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. மறுபடியும் 2ஆவது டைம் வந்து கறி செக் கறி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகலைங்க. மறுபடியும் இப்போ 3ஆவதாக ஒரு டைமு கறியை சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டு நீட்டாக தட்டத்தை வச்சு மூடி வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு கொதி விடுச்சுன்னு வைங்களேன், நாம் வந்து நெருப்பு வந்து தண்ணி ஊற்றி அணைச்சி விட்றலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அதே இதில் வேக்காட்டு விட்டுச்சுன்னா கறி பங்கமாக வந்துருச்சுங்க. சூப்பராக கறி வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா காற்றடிக்குது, ஒரு 15 நிமிஷம் காற்றடிக்காமல் இருக்கணும். காட்டு கருப்புனாரப்பா, காற்றடிக்காமல் பார்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் காற்றடிக்காமல் இருந்தால் கறி நீட்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணிடலாம், நீட்டாக சாப்பிட்றலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே. வாவ், ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க வாத்து வறுவல். சத்தம் கேட்குதுங்களா? எப்படிங்க அப்படியே எண்ணெய் முதக்க அப்படியே மொட்டிலி விடுது பாருங்க. பட்டில்ஸ் எல்லாம் பாருங்க, என்ன தெரியுதுங்களா?
சூப்பரா 2xல போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அதுவும் வேற அடுப்புக்கும் இந்த மண் சட்டிக்கும் வேற லெவலுங்க. வேற ஹாய் மக்கள்ஸ், ஜாம்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. வாவ், பங்கமா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படியே எண்ணெய் முதக்குது. கறி நல்லா வெந்துட்டாப்லைங்க. சூப்பர், வேற லெவல். லெக் பீஸ் அருமையான கட் பண்ணி போட்ட வாத்து பீஸ் எல்லாம் செமையா இருக்குதுங்க. அதோட 2 லெக் பீஸ் இருக்குங்க. ஒன்னு இப்ப காட்டுறேன், இன்னொன்னு அடியில் இருக்கு. சாப்பிடுவோம். சூப்பர், நல்லா வெந்துருச்சுங்க. ஓகே, ஒரு அரை மணி நேரம் இந்த வேக்காட்லயே வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். இன்னும் தீயெல்லாம் இருக்க தேவையில்லைங்க. அரை மணி நேரம் இதே வேக்காட்ல வந்தா போதும். போய் சாப்பாடு ரெடி பண்ணலாம். ஓகே, டன். வெற்றிகரம். வாங்க, வாத்து வறுவல் முடிச்சாச்சுங்க. 15 minutes later. லெக் பீஸ். ஆஹா, அருமை, சூப்பர். அப்படியே மக்கள் இங்க பாருங்க, அப்படியே இட்லி சூப்பரா இருக்குங்க. வேற லெவலு. லெக் பீஸ் வாத்து லெக் பீஸுங்க. குழம்பு, 2 இட்லி, நல்லா பூ மாதிரி வந்துருக்குறாப்புலைங்க. வாத்து வறுவல் வேற லெவலு. இட்லியோட அப்படியே சாப்பிடுவோம். பக்கத்தில் கொண்டாங்க. அப்படியே இப்படி நனைச்சு, அப்படியே இப்படி குளிப்பாட்டி, பின்னாடி கூட போய்க்கும். அப்படியே இப்படி போட்டு நாப்புல என்ன முதக்க அப்படியே இந்த மசாலா வந்து நல்லா இறங்கிருக்குங்க. குழம்புக்குள்ளேயும் சரி, கறிக்குள்ளேயும் சரி. சான்ஸே இல்லைங்க. வேற லெவலு. இந்த மாதிரிலாம் கடை போட்டோம்னா பிச்சுக்கிட்டு ஓடுங்க. வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே 10 சொட்டு ரத்தம் ஊருங்க. நல்லா வந்துருக்கு பாருங்க. லேயர் லேயரா சூப்பரா வந்துருக்காப்ல. சூப்பருங்க. அப்படியே இப்படி இந்த மாதிரி கறி எடுத்து இந்த மாதிரி குழம்புக்குள்ள நனைச்சுக்கணுங்க. நனைச்சிக்கிட்டு அப்படியே எண்ணெய் முதக்க அப்படியே சூப்பருங்க. பாப்பா சூப்பர், மேலும் சூப்பராக செஞ்சுக்கிறேன். இட்லிக்கே இவ்வளோ இருக்குன்னா, இட்லிக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா நான் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு பார்க்கணும் அதில் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். டா நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த லெக் பீஸ் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. இதை சாப்பிடணும். இட்லியோட சாப்பிட்டேன். 3 பீஸு கறி பீஸ் சாப்பிட்டேன். லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நல்லா தெரியுது லெக் பீஸு. இதை அப்படியே எடுத்து இப்படி கடிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி குழம்புல அப்படி ரைட்டு அப்படி லெஃப்ட்டு டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிக்கிட்டு அப்படியே எண்ணெய் முதக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் கேட்டு பார்ப்போம் எப்படி பாருங்க. அப்படியே இப்படி எண்ணெய் முதக்குது. அப்படியே மசாலா சார்ந்து ஒரு பக்கம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிறாப்புல. அப்படி சிக்கன் அப்படியே சாரிங்க
வாத்து அப்படியே லெக் பீஸ் எடுத்து அப்படியே குழம்புல டிப் பண்ணி அப்படி கடிக்கணும். வேற லெவல் பாப்பா. சூப்பரா இருக்குது. சூப்பரா செஞ்சு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. இப்பதான் சாப்பிட்றோம். இன்னும் சூடு ஆறுல, சூடா இருக்கு. உண்மையிலேயே மண் சட்டி தாங்க. சூப்பருங்க. அடுத்து சாப்பாடோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மக்கால்ஸ் இட்லியோட நீட்டாக சாப்பிட்டாச்சு. அடுத்தது சாப்பாடோட அப்படியே இப்படி எண்ணெய் முதக்கு இருக்கிற அப்படியே குழம்பு ஊற்றி தட்டன்னு அது வச்சு டாடா பேக்கில் வைக்கும். அப்புறம் தெரியுமா ஒரு பீஸை வச்சு அப்படி எடுத்து இது ஒரு நல்லா நனைச்சு இதை வச்சு இப்படி நல்லா சாப்பாடு வாத்து குழம்பு அப்படியே இப்படி கறி பீஸு. அடிக்கடிக்கு நினச்சிக்கணுங்க அந்த குழம்புல. அப்போதான் அந்த வாத்தோட அந்த மசாலா சாந்தெல்லாம் உங்களால் உணர முடியும். அப்படியே வெறும் பீஸ் மட்டும் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் தோட்டம். அப்படியே குழம்புல டிக் பண்ணிக்கும். சூப்பராக இருக்கும். வாத்து வறுவலை பொறுத்த வரலாம் 80% எலும்பு தாங்க இருக்கும், 20% தான் சதை இருக்கும். நீங்கள் வந்து சதையாக சாப்பிட்ணுன்னா வாத்து வந்து ஒத்து வராது. எனக்கு சளி பிடிச்சிருக்கனால வாத்து சாப்பிட்றேன். உங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா வாத்து சாப்பிட்டீங்கன்னா பக்காவாக சரியாகுங்க. சூப்பராக இருக்கும். என்ன நிறைய பேர்த்துக்கு வந்து வாத்து வந்து நல்லா எப்படி சொல்கிறது, இந்த கவிச்சியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, நாரும் அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு கவிச்சியாக இருக்குது சாப்பிட மாட்டோம் அப்படின்னா 3 ஏலக்காய் மட்டும் போடுங்க. அந்த கவிச்சியை வந்து அப்படியே குறைச்சிடும். அந்த ஒரு வாசனை வராதுங்க, கொஞ்சம் ஏலக்காய் வாசனை வரும். அதனால நீங்கள் வாத்து சாப்பிட்டு அப்படியே சளியை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக ஒரு அடி அடிப்போம். கேமராமேன் பாவங்க, அவருக்கு பசிக்கும். அப்படியே இப்படி குழப்பி ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு ஊற்றிக்கலாங்க. அப்படியே தடன்னு ஊற்றி அப்படி தினைஞ்சு ஃபைனலாக ஒரு ஃபைட் விடுவோம். ஏலக்காய் வாசம் சூப்பராக அடிக்குதுப்பா. இப்போ சொல்லிட்டு தான் ஏலக்காய் ஒன்று உள்ளே போயிடுச்சு. அப்படிதான் சாப்பிடணும். நல்லா அடிச்சுக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குங்க. நான் பொறுமையாக சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் அப்பா சாப்பிட்ணும், அம்மா சாப்பிட்ணும், இன்னும் மனைவி இன்னும் சாப்பிட்லீங்க, அதாவது வீட்டுக்காரம்மா இன்னும் சாப்பிடல. நமக்கு சமைச்சு கொடுத்துருங்க. பாப்பா வேறு அழுகுது. சரிங்க, நான் சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே பாப்பா, லெக் பீஸை கடி. உங்களுக்கு லெக் பீஸ் வாங்கி கொடுத்துக்கிறேன் பாரு. எப்படி இருக்கு? சாருக்கா இட்லி எடுத்து சாப்பிடு. அப்படி நினச்சி சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சரி சாப்பிடு. ஓகே, எப்படிமா இருக்குது? நல்லா இருக்குதா? இந்த பாரு, சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடு.
நல்லா இட்லி 2 இட்லி 3 மீதியாட்டு இருக்குதே. வர 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 பா எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஆமா அடையங்கப்பா சூப்பரா இருக்குதா? சரி சாப்பிடு சாப்பிடு. சரி மக்கள் வேற லெவலுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்து வறுவல் சூப்பரா இருந்துச்சுங்க. எண்ணெய் முதக்க மண் சட்டியில அதுவும் விறவடுப்புல செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா வாத்து வறுவலுக்கு என்னை பொறுத்து வரலும் இட்லி தாங்க சூப்பரா இருக்கும், புரோட்டாவும் நல்லா இருக்கும். சாப்பாடு நாங்க வந்து வாத்து வறுவலுக்கு சாப்பாடுமே இட்லியும் வச்சு சாப்பிட்டுங்க, சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்து வரலும் வாத்து வறுவலுக்கு வந்து புரோட்டாவும் இட்லியும் சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருந்துச்சு. நல்லா நீட்டா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க மக்களே. அதாவது புதுசா வந்திருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாங்க, ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, தொடர்ந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? ஓகே மக்களே, என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா உதயாங்க. நம்மளுடைய சேனல் பேர் மக்கள் 7 யூடியூப் சேனல்ஸ். அடுத்தடுத்த வீடியோ சூப்பரா போடுறேங்க, ஓகேங்களா? சரி மக்களே, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். பாய்.